ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு கௌதம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒன்று தான். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி டெலிட் பண்ண ஃபோட்டோவை எப்படி ரெக்கவர் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ட்ரிக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைனா 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. நீங்கள் பண்ணுற லைக்ஸ்லாம் வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹாய் நண்பா, டெலிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நண்பா. ஸோ அந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா என் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. அதை கிளிக் பண்ண முடியும் இந்த மாதிரி அலோ பர்மிஷன் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் அலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோ டெலிட் ஆயிருக்குன்னு சொல்லி ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் நிறைய ஃபோட்டோவே டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஸ்கேன் ஆகிருக்க ரொம்ப நேரம் ஆகுது நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைனா 10 வருஷம் முன்னாடி எத்தனை வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் அத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம இந்த ட்ரிக் மூலமாக இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா என் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இதுவரையும் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, என்னோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோடிங் ஆகி ரெக்கவர் ஆகி அந்த எல்லா ஃபோட்டோவும் இந்த இடத்துல காமிச்சிருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 9649 ஃபைல்ஸ் ஃபவுண்ட், அதாவது நான் பார்த்தீங்கன்னா 9649 ஃபோட்டோவை நான் டெலிட் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கினதுலேருந்து பழைய எல்லா ஃபோட்டோவும் இருக்கு நண்பா. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில். ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரெக்கவர்னு கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஃபைலில் சேவ் ஆகணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எதனாவது ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு கேலரியில் பார்த்தீங்கன்னா அது ரெக்கவர் ஆயிரும். ஓகே நண்பா, இதே மாதிரியே நீங்கள் எத்தனை வருஷம் முன்னாடி டெலிட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் டெலிட் பண்ணும்போது எந்த மொபைல் வச்சுருந்தீங்களோ அந்த மொபைல் இப்போ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதுவரை டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த அப்ளிகேஷனோட ஆப் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா என் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் கண்டிப்பாக ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.